காதல் காதல் எங்கேயும் காதல் என்றென்றும் காதல் என்றென்றும் காதல். யாரு? வாப்பா வா, உள்ள வா. வாயா முத்து வா. என்னையா விஷயம்? அண்ணன் ஏதாவது சொல்லி விட்டுச்சா? முத்து உன்னதான்யா, கருப்பன் தம்பி ஏதாவது சொல்லி விட்டுச்சா கல்யாண விஷயமா? நோ. அப்புறம் என்ன விஷயம்? ஆமா, நீ சுப்புவ ஏதோ மனசு வருத்தப்படுற மாதிரி பேசிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அது விஷயமா பேச வந்திருக்கியோ? நோ. விக்கி வீட்ல இருக்கானா? ஆமாய்யா, வீட்டுலதான் இருக்கான். அவனை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? தம்பி முத்து வாப்பா, முதல்ல உட்காரு. சின்ன பிள்ளையா எங்க வீட்டுக்கு வந்தது. நீ அமெரிக்காவில இருந்து வந்ததுல இருந்து நம்ம வீட்டு பக்கம் வரவே இல்ல. விக்கிய கூப்பிடுங்கன்னு சொன்னேன். அவன் கொஞ்சம் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். வேலை விஷயமா சென்னை வரைக்கும் போயிட்டு வந்தானா, அதான் இந்த எழுப்புறேன். ஆஹா, எழுப்புங்க. விக்கி, ஐயா குட்டி பிள்ளை விக்கி. முத்து என்னப்பா ஒரு மாதிரியா பேசுற? விக்கி வரட்டும் அங்கிள். ஏன்பா உனக்கும் அவனுக்கும் எதுவும் தகராறா? அவனே சென்னை போயிட்டு இப்பதான்ப்பா முந்தா நாள்தான் வந்தான். என்னம்மா டயர்டா இருக்குன்னு சொன்னேன்ல. நானும் நீ டயர்டா தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு தான்ப்பா சொன்னேன். உன் ஃப்ரெண்டு உன்னை பார்க்க வந்திருக்கான், அதான் எழுப்ப வேண்டியதா போச்சு. முத்து, இந்த விக்கி வந்துட்டான்ப்பா. என்ன விஷயம்னு இப்பவாச்சும் சொல்றியா? சொல்றேன் அங்கிள், அதுக்கு தானே வந்திருக்கேன். ஒரு வாரமா விக்கி வீட்ல இருந்திருக்க மாட்டானே. ஆமாப்பா, அதான் சொன்னேன்ல வேலை விஷயமா சென்னைக்கு போயிருந்தான்னு. ஆஹா, சென்னைக்கு அங்கிள் போயிருந்தான், கேளுங்க. விக்கி சென்னைக்கு தானடா போன? உன்னே தாண்டா சென்னைக்கு தானே போன. அவன் சொல்ல மாட்டான் அங்கிள், இங்க திரும்புங்க, நான் சொல்றேன். என்னப்பா? விக்கி சென்னைக்கெல்லாம் போகல அங்கிள், அவன் மும்பைக்கு போயிருந்தான். மும்பைக்கு போயிருந்தான்னு சொல்றதை விட மும்பைக்கு வந்திருந்தான்னு சொல்றதுதான் பொருத்தமா இருக்கும். வெண்ணிலா நம்ம வந்ததை இவங்கிட்ட போட்டு கொடுத்துட்டா போல. முத்து நீ என்னப்பா சொல்ற? மும்பைக்கு வந்திருந்தான்னா அப்ப நீ அவன் அங்க சந்திச்சியா? நீயும் மும்பை போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன். நான் சந்திக்கல அங்கிள், சார் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வந்திருந்தாரு, எப்படி சந்திக்க முடியும்? முத்து என்னப்பா சொல்ற? அதோ நிக்கிறானே அங்கிள், கேளுங்க. டேய் முத்து என்னடா சொல்றான்? இப்ப இல்லப்பா, இப்ப இல்ல, அவன் பொய் சொல்றான்ப்பா. நான் சென்னைக்கு தான் போனேன். முத்து, என் பிள்ளை அப்படியெல்லாம் போய் சொல்ல மாட்டான். நீ எனக்கையாவது சொல்லாத. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் உங்க பிள்ளையோட வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறினது. அப்புறமா உங்க பிள்ளைக்கு சப்போர்ட் பண்றீங்க. அது ஏய் இந்தா நீ சும்மா இரு. டேய் விக்கி, அவன் சொல்றது உண்மையா? இல்லப்பா, அவன் பொய் சொல்றான். பொய் சொல்றவன் வீட்டுக்கே வந்து எப்படிடா சொல்லுவான்? அங்கிள் இதை கொஞ்சம் பாருங்களேன். இதுதான் மும்பை ஏர்போர்ட். இங்க நிக்கிறது யாருன்னு தெரியுதா? நானும் என்னோட ஒய்ஃப் வெண்ணிலாவும். எங்களுக்கு பின்னாடி நிக்கிறது யாருன்னு தெரியுதா? விக்னேஷ். ஆ, விக்னேஷ் இல்ல, உங்க பிள்ளை விக்னேஷ். இங்க பாருங்க, இத பாருங்க. இதுதான் மும்பைல நாங்க தங்கி இருந்த ஹோட்டலோட காட்டேஜ் ரூம். இந்த காட்டேஜ் ரூமோட வாசல்ல விக்கிக்கு என்ன வேலை, என்ன பண்றான்னு பாருங்க. நான் வேலைக்கு வெளியே கிளம்புனதுல இருந்து வேலையை முடிச்சிட்டு திரும்ப வர்ற வரைக்கும் அந்த காட்டேஜையே சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். இங்க பாருங்க என்ன பண்றான்னு பாருங்க. கதவை தட்டுறான், காலிங் பெல் அமுக்குறான். பாருங்க அங்கிள், பாருங்க பாருங்க அங்கிள், காலிங் பெல் அமுக்கிட்டு அமுக்கிட்டு ஒளிஞ்சு நின்றுகிட்டு இருக்கான் பாருங்க. ஆன்ட்டி, உங்க பையன் விக்னேஷ் இங்க பாருங்களேன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு, யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு பாருங்களேன். அவ்வளவுதான் அங்கிள், படம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த படத்தை பத்தின திரை விமர்சனத்தை நான் சொல்லவா? என்ன விக்கி, சொல்லிடவா? என்ன முத்து இதெல்லாம்? அதை நான் கேட்கணும் அங்கிள். என்ன அங்கிள் இதெல்லாம்? எப்படி எப்படி நான் என் பொண்டாட்டிய கடத்தி கொண்டு போய் அடைச்சு வச்சிருக்கனா, இவரு காப்பாத்தி கூட்டிட்டு போக போறாராம். இவன் உங்ககிட்ட சென்னைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு எங்களுக்கு முன்னாடியே மும்பை போய் இறங்கி எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கான் அங்கிள். ஆனா பாவம் அவனுக்கு தெரியாது, மும்பை ஏர்போர்ட்ல இருந்தே அவனை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. சார் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காருன்னா, எங்களை ஃபாலோ பண்ணி வந்து எங்களோட ஹோட்டல் ரூமை கண்டுபிடிச்சு பக்கத்து காட்டேஜ்ல தங்கிக்கிட்டு இருந்ததா நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா பாவம் சாருக்கு ஒரு விஷயம் தெரியாது. சாருக்கு முன்னாடி நானும் பின்னாடி என்னோட ஆளும் சாரை அணைகட்டி கூட்டிட்டு போயிருக்கோங்கிற விஷயம்.
என்னடா இதெல்லாம்? எப்பா தெரியாமப்பா. ஆமா, தெரியாம தான் எல்லா விஷயமும் பண்ணியிருக்காரு. ஏன்னா நடந்த எந்த விஷயமும் சாருக்கு தெரியாது. சார் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அவர் பக்காவா ஒரு பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருந்ததா. பட் விக்னேஷ், நீ எக்ஸிக்யூட் பண்ண பிளான் எல்லாம் நடத்தினது என்னோட ஆளு. யார சொல்றேன்னு புரியுதா? அந்த ஹோட்டல் ரூம் சர்வீஸ் மேன். நீ சொன்னதை, நீ பிளான் போட்டு கொடுத்ததெல்லாம் அவர் செஞ்சதா நீ நினைச்சுக்கிட்டு இருந்திருப்ப. ஆனா நீ சொன்ன எதையுமே அவர் செய்யல. பிகாஸ் ஹீ இஸ் மை மேன். ஆமா, உனக்கு மனசுல என்ன நினைப்பு? அவ்வளவு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல நீ சொன்னா, நீ காசு கொடுத்தா நீ சொல்ற வேலையில செஞ்சிருவாங்களா? சாப்பாட்டுல மயக்க மருந்து கலந்துருவாங்களா? டோர் லாக்க லூஸ் பண்ணி விட்டுருவாங்களா? உன் மூளையும் புத்தியும் காயிலங்கடைக்கு போடுறதுக்கு கூட யூஸ் ஆகாது. எங்க வந்து யார்கிட்ட வேலையை காட்டிக்கிட்டு இருக்க? வேலை இல்லாம வெட்டியா அப்பம் காசுல உட்காந்து சாப்பிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிற உனக்கே இவ்வளவு மூளை வேலை செய்யுதுன்னா எனக்கு எவ்வளவு வேலை செய்யும்? விக்கி, என் மூளை நார்மலாவே கிரிமினலா தான் யோசிக்கும். கிரிமினல் உன்கிட்ட எப்படி யோசிக்கும்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சிருக்க வேண்டாம்? வெண்ணிலாவா இருக்கும் போதே அவ வீட்டுல உனக்காக கேமரா செட் பண்ணவே நான். இப்போ அவ என் பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் அவளை அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போயிட்டு அம்போன்னு ஹோட்டல் ரூம்ல விட்டுட்டு போறதுக்கு நான் என்ன கேனையா? என்ன விக்கி, அப்படியே பேந்த முழிச்சிட்டு இருக்க? எங்களுக்கு முன்னாடியே நீ மும்பை போன விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னா மும்பை ஏர்போர்ட்லயே வச்சு என்ன மடக்கி அடிச்சிருக்கலாமேன்னு கேட்க வர்ற. ஆமா ரைட்? செஞ்சிருப்பேன். பழைய முத்துவா இருந்தா அப்படிதான் செஞ்சிருப்பேன். ஆனா உங்க அப்பா கிட்ட காட்டுறதுக்கும் போலீஸ் கிட்ட உன்னை ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கும் ஒரு எவிடன்ஸ் வேணும்ல. அதுக்காக தான் உன்னை வலை போட்டு இழுத்துட்டு போனேன். போலீஸா? என்ன அங்கிள், இத போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாமா எப்படி? இது வாடி. எப்பா வேண்டாம்ப்பா, அடிக்காதீங்கப்பா. அட்டிக்கிறதா உன்னை இன்னைக்கு கொண்டுட்டு தாண்டா மறுவேலை. ஏற்கனவே நீ பண்ண வேலையால ஊருக்குள்ள தலை நிமிந்து நடக்கவே முடியல. இப்ப இது வேற ஆதாரத்தோட கொண்டு வந்து காட்டுறான்டா. என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? எங்க போறீங்க, பிள்ளைய விட்டுருங்க, அடிக்காதீங்க. எப்பா பண்ணமே அப்படி பண்ண மாட்டேன்ப்பா, விட்டுருங்கப்பா. எப்பா வேண்டாம்ப்பா, வேண்டாம் அப்படி செய்ய மாட்டேன்ப்பா. எப்பா வேண்டாம் பண்ணமே அப்படி செய்ய மாட்டேன்ப்பா. எப்பா அடிக்காதீங்கப்பா. தருதல தண்டச்சோறு. நீ எல்லாம் உசுரோட இருந்து என்ன பிரயோஜனம் எனக்கு? வேலை வெட்டிக்கு போறது கிடையாது. சரி, பிள்ளை வீட்டோடையாவது இருந்துட்டு போகட்டுமே நினைச்சா என்ன ஆகாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க. அத்தனை பேர் முன்னாடி எனக்கு எப்பவுமே தலைமுடிவு தாண்டா உன்னையால. வேண்டாம் பண்ணமே அப்படி செய்ய மாட்டேன்ப்பா. ஐயோ, அடிக்கிறாரே என் பிள்ளைய போட்டு அடிக்கிறாரே. வேண்டாம் பண்ணமே அப்படி செய்ய மாட்டேன்ப்பா. சொல்றேன் ஆண்டி, அங்கிளை அடிக்க வேண்டாம்னு சொல்றேன். சொல்லு. அங்கிளுக்கு கை வலிக்கும், அவர் அடிச்சது போதும். நீங்க போய் அடிங்க. என்னப்பா? இப்போ நீங்க போய் உங்க பிள்ளைய அடிக்கலைன்னா இந்த எவிடன்ஸோட விக்னேஷ போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டி வரும். அப்புறம் அவங்க பாத்துக்குவாங்க. எப்படி வசதி? என்னப்பா? நீங்க அடிக்கிறீங்களா இல்ல போலீஸை விட்டு அடிக்க சொல்லவா? அவன் பண்ணது தப்பாவே தெரியல உங்களுக்கு? தப்புதான் பிள்ளை, தப்புதான். ஒரு தடவை மன்னிச்சு விட்டுறியா? இனிமே அப்படி பண்ணாம நான் பாத்துக்கிறேன். என்ன மன்னிச்சு விடுறது? என்ன மன்னிச்சு விடுறது? கொஞ்சம் நான் மட்டும் கேர்லெஸ்ஸா இருந்திருந்தேன்னு வைங்க, இந்நேரம் வெண்ணிலாவுக்கு என்ன ஆயிருக்கும்? இப்ப போய் அவனை அடிக்கிறீங்களா? நீங்க அடிக்கிற அடியில அவன் அழுற சத்தம் இங்க கேட்கணும். வலிக்குதுமா அடிக்காதம்மா. பாவி, இப்படி என் வயசுல வந்து பிறந்து எல்லார்கிட்ட என்னை பேச்ச வாங்க வைக்கிறீங்களடா. எவ்வளவு நம்பினேன்டா உன்னைய, நம்பி எவ்வளவு காசு கொடுத்து உன்னை அனுப்புனேன். உன்னை வேலைக்கு போன்னு நான் சொன்னேனாடா? செவனேன்னு வீட்டுல இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிற. இப்படி வேலைக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு அவ்வளவு காசையும் வாங்கிட்டு இப்படி அடுத்தவங்க கூடிய போய் கெடுக்க பாத்துருக்கீங்க. நாசமா போறவனே. சும்மா ஊர் முன்னாடி தலை நிமிந்து நடக்க முடியல. பாக்குறவங்க எல்லாம் கேக்குறாங்க. இப்ப மறுபடியும் அந்த மாதிரி பிரச்சனை இழுத்துட்டு வந்திருக்க. செத்து போ. நீ எல்லாம் உயிரோட இருக்காத. பண்ண மாட்டேன்ப்பா. அத்தனை மரியாதையும் போச்சு. எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சுதான் நடக்கிறேன். உங்க அண்ணன் பாத்துக்கிட்டு இருந்த கவர்மெண்ட் வேலையும் போச்சு. எந்த சலுகையும் கிடையாதுன்னு ஆனதுக்கு அப்புறமும் இப்படி எல்லாம் பண்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வருது? கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா நாயே உனக்கு? அத அங்க சொல்லு. ஆதாரத்தோட வந்து கண்ணு முன்னாடி நீட்டுறான், அவங்கிட்ட சொல்லு.
முத்து முத்து இனிமே அப்படி பண்ண மாட்டேன் முத்து, என்னை அடிக்க வேண்டாம்னு சொல்லு முத்து. நீ இனிமே அப்படியெல்லாம் பண்ணணும்னு நினைச்சாலும் உன்னால முடியாது. அதுக்கு தான் உன்னை முன்னாடி போக விட்டு பின்னாடி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுது. நீ பண்ண வேலைக்கு உன்னெல்லாம் மும்பையிலேயே வச்சு சமாதி கட்டிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஊருக்கு வந்திருந்திருப்பேன். ஆனா அது மறுபடியும் ஒரு பிரச்சனையாகி என் ப்ரோ முகத்துல முழிக்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இந்த அளவுக்கு விட்டு வச்சிருக்கேன். இதுக்கும் மேல பண்ண மாட்டேன் முத்து, ஒன்றும் பண்ண மாட்டேன். பார்விக்கு உன் மேல நான் கொலை வெறியில இருக்கேன். நீ வெண்ணிலா மேல கை வச்சதுக்கே உன்னை உயிர் போற அளவுக்கு அடிச்ச வேணாம். ஆனா இப்போ நீ கை வைக்க நினைச்சது எம்கேவோட பொண்டாட்டி மேல. இவ்வளவு பண்ணியும் உன் மேல நான் கை வைக்காம இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னோட ப்ரோ தான். அந்த மரியாதையை நீ காப்பாத்திக்கோ. உன் மேல மட்டும் நான் கை வச்சு உன்னை அடிச்சேன்னு வச்சுக்கோவேன், அது என் ப்ரோக்கு நான் பண்ற துரோகம். அப்புறம் இவ்வளவு பண்ணியும் என்னை அவர் மன்னிச்சு விட்டதுக்கு ஒரு அர்த்தமும் இல்லாம போயிடும். அதனாலதான் உங்க அம்மா அப்பாவை விட்டு உன்னை அடிக்க வச்சேன். ஆனா இதுக்கும் மேல நீ இந்த மாதிரி ஏதாவது வேலை பண்ணிக்கிட்டு தெரிஞ்சேன்னு வையி. பண்ண மாட்டேன் முத்து, பண்ண மாட்டேன். இல்ல பண்ணேன்னு வையேன். சத்தியமா பண்ண மாட்டேன் முத்து, சத்தியமா பண்ண மாட்டேன். இனிமே வெண்ணிலா இருக்கிற தசை பக்கம் கூட நான் வரமாட்டேன். ஆ வர்றது போறது இல்ல, என் பொண்டாட்டி இருக்கிற திசை பக்கம் கூட நீ திரும்ப கூடாது. பார்க்க மாட்டேன் முத்து. தட்ஸ் குட். அப்படி நடந்துக்கிட்டேன்னா உனக்கு நல்லது. அதர்வைஸ் யுவர் டெத் இஸ் இன் மை ஹேண்ட். காட் இட்? புரிஞ்சது முத்து, புரிஞ்சது. அங்கிள், அந்த இதை போலீஸ்ல எல்லாம் ஒண்ணு காட்ட வேண்டாம் முத்து. செஞ்சிருப்பேன் அங்கிள். அன்னைக்கு என் கல்யாணத்தப்போ எப்படி என்னோட வெற்றி ப்ரோவை வச்சே என்னை அரெஸ்ட் பண்ண வச்சிங்க, அதே மாதிரி இன்னைக்கு அதே வெற்றி ப்ரோவை வச்சு இவனை அரெஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்காது. வேண்டாம் முத்து, வேண்டாம். அப்படியெல்லாம் செய்ய வேண்டாம். எனக்காக மன்னிச்சு விட்டுருப்பா இவனை. அப்படி நான் பண்ணாம இருக்கணும்னா அதுக்கு நீங்க ஒரு வேலை பண்ணணும். என்னையா பண்ணணும்? என்ன பண்ணணும் சொல்லு. இந்த தருதலையை பெத்ததுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா தான் இருக்கேன். அன்னைக்கு என் ப்ரோ எனக்காக உங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சினாரு. கடைசியில என் ப்ரோவை உங்க காலில் விழ வச்சீங்கல்ல. அன்னைக்கு நான் பண்ணது தப்பு தான். ஆனா அந்த தப்புக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது உங்க பையன். அன்னைக்கு மட்டும் கல்யாண மண்டபத்துல என் ப்ரோ உங்ககிட்ட எவ்வளவு கெஞ்சினாரு. ஒரு நிமிஷம் என் ப்ரோ சொல்றத காது கொடுத்து கேட்டிருந்தா இன்னைக்கு என் ஃபேமிலியில இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. என்ன அரெஸ்ட் பண்ண வச்சு அதுக்காக என் ப்ரோ எல்லார்கிட்டையும் கெஞ்சி, என் மைனி எல்லார்கிட்டையும் கெஞ்சி, நான் அதனால கோவப்பட்டு யாரையோ அடிக்க போய் என் மைனி குறுக்க வந்து இப்போ கடைசியில என்ன ஆச்சு எங்க ஃபேமிலியில? எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இவன் ஆரம்பிச்சு வச்சதுதான். தப்பு தாயா, தப்பு தாயா. இப்ப நான் என்னையா செய்யணும்? இவன் பண்ண தப்புக்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணாம இருக்கணும்னா என்னையா செய்யணும்? அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல என் மைனிய முன்னாடி வச்சுக்கிட்டு தான் என் ப்ரோ உங்க காலில் விழுந்தாரு. அது என் மைனிக்கு எவ்வளவு அவமானமா இருந்திருக்கும். இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து என் மைனி முன்னாடி என் ப்ரோ காலில் நீங்க விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள நீங்க எங்க வீட்டுக்கு வரலைன்னா, நான் சொன்னதை செய்யலைன்னா, நாளைக்கு காலையில வேலையா ஸ்டேஷன் கிளம்பிடுவேன். வர்றேயா, வர்றேன். அப்போ நானும் வரேன். பாய். இந்த முத்து இந்த அளவுக்கெல்லாம் பிளான் போட்டு எந்த விஷயத்தையும் பண்ணவே மாட்டான். அப்பைக்கப்ப அடிதடியில் முடிச்சு விடணும்னு தான் நினைப்பான். இப்படி ஒரு பிளான் போட்டு எவிடன்ஸோட நம்மளை மாட்டி விட்டுருக்கான்னா கண்டிப்பாக இது கற்பனை வேலையாக தான் இருக்கும். ச்சே, இன்னமே இந்த வெண்ணில இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்கக்கூடாது. அவள்லாம் ஒரு ஆள், அவளும் அவள் முட்டைக்கண்ணும். நமக்கெல்லாம் கோழி தான் சரியான ஆள். அவள் அழகுங்க, இந்த வெண்ணில அழகுங்க. கோழிக்கு எவ்வளோ அழகாக சின்ன சின்னதாக இருக்கும் கண்ணு, எவ்வளோ நீளமாக இருக்கும் முடி. வெண்ணிலாலாம் ஒரு ஆள். அவள் மூஞ்சியும் முழியையும் பாரு. வாய் இருக்கே வாய், 8 ஊருக்கு வாய் பேசுவா. அவள்லாம் எனக்கும் சரிப்பட்டு வரமாட்டா, என் குடும்பத்துக்கும் சரிப்பட்டு வரமாட்டா. சி. ஆமா, பொண்ணுக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நல்ல பையனா இருந்தா சொல்லு. வசதி என்ன வசதி, நம்ம கிட்ட இல்லாத வசதியா? குணம் நல்ல குணமா இருந்தா போதும் பையனுக்கு. என் பிள்ளைய ஒரு சொல்லு கண் கலங்குறாப்புல பேசாம இருக்கணும். அது ஒண்ணுதான் எனக்கு முக்கியம். என் மக எம்காம் படிச்சிருக்கா. ஆமா, அவ படிப்புக்கு கொஞ்சம் அனுசரிச்சு போற மாதிரி. ஆமா, அதே அளவுக்கு பாரு. ரூபி குட்டி, லைப்ரரி போயிட்டு வந்துட்டியாடா? போயிட்டு வந்துட்டேன்ப்பா. டேய் சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன வைக்கிறேன். என்ன புத்தகம்டா எடுத்த?
சில நேரங்களில் சில மனிதர்கள். ஜெயகாந்தன் எழுதின நாவலாச்சே, நல்லா இருக்கும்டா. என்னடா ரூபி குட்டி, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற. எதுவும் மூட் அவுட்ல இருக்கியா? இல்லப்பா, லைப்ரரிக்கு அவர் சுப்பிரமணி வந்திருந்தாரு. சரி. திரும்ப திரும்ப என்கிட்ட ரொம்ப கெஞ்சறாருப்பா. பார்க்கறதுக்கு பாவமா இருக்கு. இப்படியே பாவப்பட்டு மனசை பறி கொடுத்துறாதம்மா. மனசை பறி கொடுத்ததுனாலதான்ப்பா பாவம் பார்க்கவே தோணுது. ரூபி குட்டி என்னடா, அதான் உன் மாமன் பொறுமையா இருன்னு சொன்னான்ல. பொறுமையா தான்ப்பா இருக்கேன். ஆனாலும் அவர் திரும்ப திரும்ப என்கிட்ட என்னை பார்க்குற வட்டமெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இப்ப என்னடா செய்யணும்? மாமா கிட்ட பேசுங்கப்பா, போதும் அவரை சோதிச்சது. அதே மாதிரி நீங்களும் எனக்கு வெளியே மாப்பிள்ளையெல்லாம் பார்க்க வேண்டாம். ரூபி குட்டி அப்படின்னா நீ சுப்புவையே கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறியா? ம் சரி, நான் உன் மாமன் கிட்ட பேசுறேன். ம் சரிப்பா. முத்து வாடா, வீட்டு பக்கம்லாம் வந்திருக்க, வா உள்ள வா. உள்ள இருந்து தான் வர்றேன். என்ன விஷயம் முத்து, கல்யாண விஷயமா பேச வந்தியா? 5 ரூபாய்க்கு விபூதி பாக்கெட்டை வாங்கி நெத்தியில பட்டைய போட்டுட்டு பல்ல காட்டிக்கிட்டு இருக்காத என்ன? என்னடா முத்து, அண்ணனும் தம்பியும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன வேலை பாக்குறீங்க? என்னடா பண்ணோம்? நான் என்னடா பண்ணேன்? இன்னொரு தடவை பொண்ணை கட்டி கொடுங்க, பொடிமட்டையை மடிச்சு கொடுங்கன்னு எங்க வீட்டு வாசல்ல கால் எடுத்து வச்ச காலை ஒடிச்சுதான் அனுப்புவேன். மாப்பிள, அங்கிள், உங்களுக்கு இங்க என்ன வேலை? ஜாதகம் கொண்டு வந்தேன். யாருக்கு? இந்த வீணா போனவனுக்கா? இங்க இருங்க, உங்களுக்கு ஜாதகம் கொண்டு வர வேண்டாம் அன்னைக்கே சொல்லி அனுப்பணும்ல. அம்மா கொண்டு வர சொன்னாங்க ஐயா. அங்கிள், உங்களை தான் இந்த வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்ல, கிளம்புங்க. இவன்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கு ஜாதகத்தை வேற தூக்கிட்டு வந்துட்டீங்க. ஏய் முத்து, என்னடா எதுக்கடா வந்ததுல இருந்து கடிக்கடின்னு கடிச்சுக்கிட்டே இருக்க? அப்படி என்னடா நடந்தது? இப்ப எதுக்கடா எங்க வீட்டுக்கு வந்த? என்ன நடந்ததுன்னு உள்ள போய் கேளுடா இடியட். கேக்குறேன்டா, கேக்குறேன். இங்க வாங்க. மாப்பிள, மண்ணாங்கட்டி, உங்களை தான் இந்த வேலை பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்கேன்ல, சும்மா பைய தூக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு திரியுறது. இது என்னோட தொழில், பிசினஸ். ஆமா, இவர் பெரிய டாடா பிர்லா, முகேஷ் அம்பானி. இவர் ஒரு நாள் இவர் பிசினஸ் பார்க்கலன்னா நாடே படுத்துரும். கிளம்புங்க வீட்டுக்கு. போன மாசம் வரைக்கும் நடக்க முடியாம சக்கர வண்டியை உருட்டிக்கிட்டு இருந்துட்டு கொஞ்சம் சரியான உடனே போதும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட வேண்டியது. மாப்பிள, ரொம்ப கோபமா இருக்கீங்களோ? போங்கன்னு சொன்னேன். இனிமேல் இந்த வீட்டுக்கு ஜாதகம் கொண்டு வர்றத பார்த்தேன். வாங்க, கிளம்புங்க, போலாம். போவோம் போவோம், வாங்க. ஆமா அங்கிள், என்ன மாப்பிள? கோமுவோட வீடு பூட்டி கிடக்கு. ராமசாமி வீடா? அவரு சென்னைக்குள்ள போயிருக்காரு. சென்னைக்கா? கோமுமா போயிருக்கான்? ஆமா, 2 பேரும் தான் அன்னைக்கு அவசர அவசரமா டாக்ஸியை பிடிச்சிட்டு கிளம்புனாங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது. அங்கிள், உங்ககிட்ட கோமுவோட தாத்தா நம்பர் இருக்கா? ஆமா, அவரு என் ஃப்ரெண்டு தானே, வச்சிருக்கேன். ஃபோன் பண்ணி பாருங்க. இந்தா பாக்குறேன். ஸ்மார்ட் போன்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இரு. அது நல்லா தடவி கொடுக்கறதுக்கு நல்லா இருக்குல்ல, வலுவலுன்னு. ஆனாலும் வயசானாலும் உங்களுக்கு இந்த புத்தி எல்லாம் போகாது இணையா? மாப்பிள, ஒரு பொம்பளை பிள்ளை பேசுது. என்னையா சொல்லுது? நீங்கள் தொடர்பு கொண்டுள்ள வாடிக்கையாளர் தற்போது தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளார்னு சொல்றா. நல்லா பேசுறா அந்த பிள்ளை. நல்லா பேசுறாளா? அப்படியே அந்த பிள்ளைய ஃபோன் போட்டு இங்க வர சொல்லுங்க. திண்ணையில உட்கார வச்சு ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. பல்ல காட்டுங்க. ஹலோ மரியா, எம்கே, மும்பைல இருந்து ரிட்டர்ன் ஆயாச்சா? வந்தாச்சு. கோமு எதுவும் லீவ் கேட்டிருக்காளா? கோமலவல்லி 1 வீக்காவே ஆபீஸ்க்கு வரல. 1 வீக்கா ஆபீஸ்க்கு வரலையா? என்கிட்ட ஏன் இன்ஃபார்ம் பண்ணல? நீ தானே எம்கே சொன்ன சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன காண்டாக்ட் பண்ணாதே, நீயே ஹேண்டில் பண்ணுன்னு. அது மற்ற ஸ்டாஃபுக்கு ஓகே. ஷீஸ் மை ஃப்ரெண்ட்னா அதை என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேணாமா? நீ நேரத்துக்கு ஒன்று பேசுற எம்கே, நான் எதான்னு ஃபாலோ பண்றது. ஓகே, கட் பண்ணு. அவளுக்கு ட்ரை பண்ணு. அவ கால் அட்டன் பண்ணனா எனக்கு கால் பண்ண சொல்லு. ஓகே ஓகே. ஓகே அங்கிள், வாங்க போலாம். கருப்பன் தம்பி போங்கிறாரு. நானும் இல்லாத ஜாதகம் வந்திருக்குன்னு சொல்லி இங்க தூக்கிட்டு வாரேன். மாப்பிள்ளை என்னடா நான் ஏன் வந்தேன்னு கேக்குறாரு. சரி, போற மாதிரி போயிட்டு அப்புறமா வருவோம். என்னது? இந்த கிளம்பிட்டேன். ஏயா விக்கி, ஏயா இப்படி பண்ற? எம்மா, இனிமே அப்படி பண்ண மாட்டேம்மா. நல்ல பிள்ளையா இருப்பேம்மா.
எப்பா இவன் என்னப்பா பண்ணா? அந்த முத்து என்னமோ சொல்லிட்டு போறான். எப்பா ஏய் இந்தாடா உருப்படாதவனே, என்னடா பண்ண? வாங்க வாங்க உள்ள வாங்க. ஐயோ, கருப்பா என்னடா? வெண்ணிலா என்னப்பா, என்ன விஷயம்? இந்த முத்து வெண்ணிலா இருக்கிற பக்கமே திரும்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். யாரு கண்டா? இவகிட்ட கேமராவை கொடுத்து விட்டாலும் கொடுத்து விட்டுருந்துருப்பான். இப்ப ஐயோ, என்கிட்ட அப்பா அம்மா, பேசாம உள்ள போயிருவோமா? கருப்பா என்னடா? வெண்ணிலா என்னப்பா, என்ன விஷயம்? இது வரைக்கும் உங்க தம்பி எத்தனையோ தடவை என்னை தொந்தரவு பண்ணியிருக்காரு. ஆனா எதுக்குமே நான் யார்கிட்டயும் எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணதில்லை. ஏன் நான் வீட்டில் தனியாக இருக்கும்போது கூட என்கிட்ட வந்து நிறைய தடவை வம்பு பண்ணியிருக்காரு. அப்போ கூட நான் இதை பெரிய விஷயமா யாருக்கிட்டையும் போய் சொன்னது கிடையாது. ஏன் இவ்வளவு நாள் நான் பொறுமையாக இருந்தேன்னா, இவர் விக்னேஷ் முத்துவுக்கு ஃப்ரெண்டு, நீங்கள் எங்கள் மாமாவுக்கு ஃப்ரெண்டு, எங்கள் அப்பா உங்கள் அப்பாவுக்கு ஃப்ரெண்டு. இந்த பிரச்சனைனால தேவையில்லாமல் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினச்சி தான் பொறுமையாக இருந்தேன். ஆனால் இனிமேலும் பொறுமையாக இருந்தால் சரியாக வராது. விக்னேஷ் கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. நிமிந்து பார்த்தா முத்து கொன்றுவான். உங்களை தான் விக்னேஷ் நிமிர்ந்து பார்க்க முடியலைல. ஆமா, இவ பாரு பாருங்கிறா, அவன் பார்த்தா கொன்றுவேங்கிறான். நிமிந்து பார்த்தா நீ நிக்கிற, இங்கிட்டு திரும்பினா எங்க அப்பா நிக்கிறாரு. தலைய கவுந்தா நிமிந்து பாருங்கிற. நான் என்னதான் தான் செய்வேன்? வெண்ணிலா என்னப்பா ஆச்சு? நானும் முத்துவும் மும்பைக்கு போயிருந்தோம். ஆமா தெரியும். அங்க மும்பையில நாங்க தங்கின அதே ஹோட்டல்ல இவரும் ரூம் போட்டு தங்கி இருந்திருக்காரு. முத்து வெளியே வேலைக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் இவர் என்னென்ன வேலை பண்ணாரு தெரியுமா? அதையெல்லாம் சொல்றதுக்கே எனக்கு சங்கடமா இருக்கு. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். ஆமா, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்பத்தையும் பெண்டை கலட்டி இருக்காங்க. நீ வேற முதல்ல இருந்து ஆரம்பிச்சு விடாத. முத்து வேலைக்கு போன உடனே எங்க ரூமோட காலிங் பெல்ல விடாம அமுக்கிறது, கண்ணாடி வழியா பார்த்தா ஒளிஞ்சுக்கிறது. இது ஒரு நாள் 2 நாள் இல்ல, நாங்க அங்க இருந்த அத்தனை நாளும் நடந்திருக்கு. ஏண்டா? இதெல்லாம் என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? அவனுக்கு தெரியாதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? சரியா போச்சு. இங்க பாருங்கண்ணே, இவ்வளவு நாள் இவர் என்னை சுத்தி சுத்தி வந்து தொந்தரவு பண்ணாரு. அப்போ நான் ஒன்றும் பண்ணல. ஆனா இப்போ நான் இன்னொருத்தருக்கு பொண்டாட்டி ஆயிட்டேன். இப்படி வெளியூருக்கு போன இடத்துல எல்லாம் வந்து, அதுவும் என் வீட்டுக்காரர் இல்லாத நேரம் ரூமுக்குள்ள நுழைய நினைச்சா அது என்னென்ன அர்த்தம்? எனக்கு அப்பவே ரொம்ப கோபம் வந்தது, ஆத்திரமா வந்தது. அப்பவே கதவை திறந்து காலில் போட்டிருக்கிற செருப்பு கலட்டி 4 சாத்து சாத்தலான்னு தான் நினைச்சேன். ஆனா அப்புறம் அது ஒரு பிரச்சனையாகி அது என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு அவரும் தேவையில்லாம டென்ஷன் ஆகி போன வேலையை ஒழுங்கா முடிக்க முடியாம திரும்பினா நஷ்டம் எங்களுக்கு தான். போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலான்னு கூட நினைச்சேன். ஆனா எதுவா இருந்தாலும் அங்க தெரியாத ஊர்ல எங்களுக்கு தான் அலைச்சல் தேவையில்லாம. அதனாலதான் பேசாம வந்துட்டேன். இங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலான்னு தான் வந்தேன். இங்க பாருங்கம்மா, விக்னேஷ் அங்க மும்பைக்கு வந்து என் வாழ்க்கையை கெடுக்கணும், என்னை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கல, உங்களை தான் அசிங்கப்படுத்தி இருக்காரு. இப்படி எல்லாம் சொல்றேனேன்னு வருத்தப்படாதீங்க. ஆனா ஒரு நல்ல தாய்க்கு பிறந்த யாரும் இப்படி எல்லாம் பண்ணணும்னு நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஆனா விக்னேஷ் இப்படி எல்லாம் பண்றாருன்னா உங்க வளர்ப்புல தான் தப்பு இருக்கு. முன்னாடி ஒரு நாள் நான் சம்பாதிச்ச காசு அதை என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட் வச்சுட்டேன். ட்ரீட் வச்சுட்டு எங்க அப்பா கிட்ட பணம் தொலைஞ்சு போச்சுன்னு போய் சொல்லிட்டேன். அதுக்கே எங்க அப்பா என்னைய முத்து முன்னாடி வச்சு பலார்னு ஒரு அறை விட்டாரு. ஒரு சின்ன தப்பு, அதுக்கே எங்க அப்பா என்னைய அப்படி தண்டிச்சாரு, யார் முன்னாடி இருக்காங்க என்னன்னு பார்க்காம. ஆனா உங்க பிள்ளை இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டும் பார்த்துக்கிட்டு நீங்க சும்மா இருக்கீங்க பாத்தீங்களா? இப்ப கூட நான் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். விளக்க மாத்தால 4 சாத்து சாத்தலான்னு கூட எனக்கு தோணுது. ஆனா அப்படிப்பட்ட குடும்பத்திலையும் நான் பிறக்கல, அப்படிப்பட்ட குடும்பத்துக்கும் நான் வாக்கப்பட்டு போகல. எதுக்குமே அடித்தடி தீர்வாகவே ஆகாதுன்னு எங்க மாமா அடிக்கடி சொல்லுவாரு. அதுக்காக தான் நான் அவரை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட இதை பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க பிள்ளைய எண்ணி பார்த்து வச்சுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அதனாலதான் என் வீட்டுக்காரர் காதுக்கு கூட இதை கொண்டு போகாம மாமாவோட வந்திருக்கேன். இவர் பண்ண தப்புக்கு நான் கோவப்பட்டு இவரை அடிச்சு தேவையில்லாம எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க விரும்பல. என்னை ஏற்கனவே எங்க கல்யாண விஷயத்திலேயே பிரச்சனை பண்ணிட்டீங்க. இனிமேலும் நீங்க அப்படித்தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இதை உங்ககிட்டயே கொண்டு வரலான்ட்டு வந்திருக்கேன். இவரை அடிச்சு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு என் படிப்பை கெடுத்துக்கிறதுக்கு நான் விரும்பல. இதை என்ன பண்ணணுமோ நீங்க பார்த்து பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல விக்னேஷ் என் வழியில குறுக்க வந்தாருன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடுவேன். இதுதான் இவருக்கு லாஸ்ட் வார்னிங். இதுக்கும் மேல விக்னேஷ் ஏதாவது என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாருன்னா கண்டிப்பா அம்மா அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. இவரு நடுச்சாமத்துல வீட்டுல யாரும் இல்லாதப்ப என்கிட்ட வந்து தாவணியை பிடிச்சு இழுத்து தப்பா நடந்துகிட்டதும் சரி, இப்போ தெரியாத ஊர்ல என் வீட்டுக்காரர் இல்லாதப்போ என்கிட்ட
தப்பா நடக்க முயற்சி பண்ணதும் சரி. எனக்கு அசிங்கம் இல்லை, இவரை பெத்த உங்களுக்கு தான் அசிங்கம். மாமா போகலாம். ஏன்டா நீ கெடுறதும் இல்லாம என் வாழ்க்கையை சேர்த்து கெடுக்கிற? என்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டான், சாணியை கரைச்சு மேல ஊத்துன மாதிரி இருக்கு எனக்கு. பெரியவனே, பேசாம இவனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டுடா. தலையை கவுந்துக்கிட்டு நிக்கிறத பாரு. சாகு சாகு சாகு, நீ எல்லாம் உயிரோட இருந்து என்னத்தை சாதிக்க போற? அண்ணே அண்ணே போதும்டா, இப்பதான்டா முத்து வந்து அடிச்சிட்டு போனான். உன்னையெல்லாம் அடிச்சா பத்தாதுடா, கொன்றுக்கணும். பொம்பளை பிள்ளைகிட்ட போய், அதுவும் கல்யாணம் ஆன பொம்பளை பிள்ளைகிட்ட போய், சை! இவன் அன்னைக்கு பண்ண தப்புக்கு அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல வச்சு அத்தனை பேர் முன்னாடியும் அவங்களை நம்ம அசிங்கப்படுத்தணும். ஆனா இன்னைக்கும் இவன் தான் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான். ஆனா அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு போறாங்கன்னு பாருங்க. அன்னைக்கு உங்ககிட்ட எப்படி கெஞ்சினப்பா கல்யாணத்தை நிறுத்த வேண்டாம்னு. இன்னைக்கு ஒட்டு மொத்தமா என் வாழ்க்கையே முடிஞ்சுப்பா, இவனாலையும் உங்களாலையும். சாகுடா சாகுடா சாகுடா, நீ எல்லாம் உயிரோட என்னடா சாதிக்க போற? விட்டுடா போதும்டா. தாயி, பிள்ளைங்க வந்துட்டாங்களாடா? வந்துட்டாங்க தே. அவங்க வர்றதுக்குள்ள வந்துடணும்ட்டு வேமா பூஜையை முடிச்சிட்டு வந்தேன். நீங்க வேகமா வந்தாலும் அவங்கள இப்ப பார்க்க முடியாது, அவங்க வெளியே போயிருக்காங்க. வெளியே போயிருக்காங்களா? எங்கடா? குழந்தைனாரு வந்ததும் குளிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுறேன் மைனின்ட்டு போனாரு. ஒரு டீ கூட குடிக்கல. அதுக்கப்புறம் வெண்ணிலா உங்க பிள்ளைய கூட்டிக்கிட்டு விக்னேஷ் வீடு வரைக்கும் போயிட்டு வரேன்ட்டு போயிருக்கான். அதான் எதுக்குன்னு தெரியல தே. மைனி, வந்துட்டீங்களா? வாங்க டீ எடுத்துட்டு வரட்டுமா? ஓ குடிக்கலாமே. ஐயா பிள்ளை, போன வேலை நல்லபடியா முடிஞ்சதையா? ஓ எஸ், நல்லபடியா முடிஞ்சதுமா. சரி பிள்ளை, முதல்ல சாப்பிடுன்னு அப்புறமா பேசுவோம். அம்மா போய் சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா இல்லை டீ கொண்டு வரட்டுமா? ஃபர்ஸ்ட் ப்ரோவை பார்த்துட்டு வரேம்மா. உங்க அண்ணன் எங்க வீட்டில் இருக்காரு? எங்க மைனி போயிருக்காரு? அது இந்த வெளியே போனாரு, இந்த வந்துடுவாரு. சரி, அப்படின்னா பெரியவன் வரட்டும், அதுக்குள்ள அம்மா டீ எடுத்துட்டு வரேன். ம் ஓகேம்மா. மைனி, ப்ரோ எங்க போயிருக்காருன்னு தெரியாதா? அது தெரியலையே, இந்த வந்துருவாரு. இந்த வந்துட்டாரு. எங்கடா போயிருந்த? விக்கி வீட்டுக்கு ப்ரோ. ஆனா ப்ரோ, நீ சொன்ன மாதிரியே அவன் மும்பைக்கு தான் வந்தான். நீ மட்டும் சரியான நேரத்துல இன்ஃபார்ம் பண்ணலன்னு வச்சுக்கோவேன், என்னால இவ்வளோ எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி இருக்க முடியாது. எல்லாத்தையும் வச்சு போய் ஒரு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா ப்ரோ, இந்த விஷயம் எதுவும் வெண்ணிலாவுக்கு தெரிய வேண்டாம். பாவம், அப்புறம் அவ பயந்துருவா. சொல்லிடாத என்ன ப்ரோ? ம் சரி, நீ டீ குடிச்சியா? இல்ல ப்ரோ, இந்த அம்மா எடுத்துட்டு வரேன்ட்டு போயிருக்காங்க. ஆமா ப்ரோ, கோமு எங்க போயிருக்கா? அவங்க அப்பா ஊருக்கு வர்றேன்னு சொல்லியிருந்தாராண்டா. வரலங்கவும் இவங்க சென்னைக்கு அவரை பார்க்க போயிருக்காங்க. போய் 1 வாரம் ஆச்சு, எந்த தகவலும் இல்லை. ஆமா ப்ரோ, நானும் அவளுக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், சுவிட்ச் ஆஃப்னே வருது. என்னன்னு பார்க்கணும்டா. சரி, நான் போய் வெண்ணிலாவை கூட்டிட்டு வரேன். அவளும் என்ன டீ எல்லாம் குடிச்சிருக்க மாட்டா. என்னங்க நடக்குது? ஒன்றும் இல்லம்மா, நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. உங்க கூட தானே வெண்ணிலா வந்தா, எங்க காணோம் அவளை? இந்த வாசல்ல பூமிகா கிட்ட கோம பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்கா, அவர் வந்துட்டாரா? கொழுந்தனார் வந்துட்டார் வெண்ணிலா. மாமா, நம்ம இப்ப போயிட்டு வந்தது எதுவும் உங்க தம்பிக்கு தெரிய வேண்டாம், நீங்க சொல்லிடாதீங்க. அப்புறம் டென்ஷன் ஆயிடுவாரு. அப்புறம் மறுபடியும் பழைய மாதிரி அடி தடின்னு போயிட்டாருன்னா கஷ்டம். ப்ளீஸ் மாமா, சொல்லிடாதீங்க. ம் சொல்ல மாட்டேம்மா. சரி, நான் அவரை போய் டீ குடிக்க கூட்டிட்டு வரேன். ம் எங்க என்னங்க பிரச்சனை? இந்த விக்னேஷ் ஆளதாண்டா. என்னங்க ஆச்சு? மும்பைக்கு போய் வெண்ணிலா கிட்ட மறுபடியும் தொந்தரவு பண்ணியிருக்கான். ஐயோ, ஏங்க, ஆனா கொழுந்தனாருக்கு தெரியக்கூடாதுன்னு வெண்ணிலா சொல்லிட்டு போறா, வெண்ணிலாவுக்கு தெரியக்கூடாதுன்னு கொழுந்தனாரு சொல்லிட்டு போறாரு. அப்ப என்னங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. 2 பேருக்குமே தெரிஞ்சிருக்கு, 2 பேருக்குமே தெரியுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படின்னா விக்னேஷ் இங்க இருந்து கிளம்பும் போதே உங்களுக்கு தெரியுமா? தெரியும்டா பிள்ளை. சரி, நீங்க அதை நினைச்சு ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம், அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போய் டீ எடுத்துட்டு வரீங்களா? இந்த அத்தை போட போயிருக்காங்க. ம் சரி.